பெட்ரோல் எல்லாம் சிரமமாக இருக்குது. ஆஃப் அன் ஹவர் அடிக்கிறேன். நேற்று வந்தேன், போட முடியல, போயிட்டேன். சரி, இன்றைக்கி பெட்ரோல் போடாட்டா வண்டியே ஓடாது. அதனால் ஆஃப் அன் ஹவர் எவ்வளோ நின்றுப்பா போகணும். இல்லை, ஆல்ரெடி நான் 2 பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமாம், பெட்ரோல் இல்லை. அப்படியே நீடிச்சுன்னா இந்தியாவுக்கும் அது பிரச்சனை தான். பொருளாதாரம் ரொம்ப அடிபடும். அப்படி இருக்கும்போது இப்போ அங்கே வார் நடக்குங்கும் போது நமக்கு இங்கே அடி ஆகுதுல்ல. அதனால் அங்கே நடக்கிறனால எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை தான். 3 மாதத்துக்கு ஸ்டாக் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது 6 மாதத்துக்கு கூட நான் வச்சு அடிப்போம்னு சொல்லும்போது இப்போ 3 மாதத்துக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்காண்டி நம்ம என்ன சாப்பாடு கட்டிட்டா வந்து நிற்க முடியும் பெட்ரோல் போடுறதுக்கு? எவ்வளோ வேலைகளை கெட்டு கிடக்குது உங்களுக்கு. இல்லை, பெட்ரோல் தான் நேற்று நைட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மவுண்ட் ரோடில் ட்ரை பண்ணால் அங்கேயும் ஃபுல்லாகிடுச்சு, கிடைக்கல. அப்புறம் வீட்டில் பெட்ரோல் வண்டி ஸ்டாப் பண்ணி வந்துட்டேன். இப்போ மார்னிங் போகலான்னு பார்த்தா இப்போயுமே இதே பிரச்சனை இருக்குது. அந்த பெட்ரோல் பங்கில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏவிஎம் பார்த்து ஒன்று நைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இடிச்சுன்னா நான் வண்டி வீட்டுக்கு போட்டு எல்லாத்தையும் நடந்து போக வேண்டியதாக போகிறதுனா 20 டேஸாக 1 மந்த்துக்கு 10 பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அடுத்த 2 நாள் இது மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வந்த பிறகு தான் பெட்ரோல் போட தான் பால் போட முடியும். தெரிஞ்சுதான் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணியிருந்துடலாம். கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கலாம் பெட்ரோல்.